ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எடுத்த வீடியோ தாங்க இது. என்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாயந்தரம் போல் தலையலசறதுக்காக தலைக்கு பேக் போடுறதுக்காக நாளே வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அது கூடயே சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு மட்டும்தான் அப்படின்றனால அது கூடயே ஒரு கையளவு வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு அதை வந்து தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு முடி ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் அதை வந்து நான் பெருசாக கண்டுக்கிறதில்ல. அடிக்கடி வெட்டி விடுறது இந்த மாதிரி அலட்சியமாக இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. தலையில் கேப் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு வந்து இந்த மாதிரி பேக் போட்டு இப்போ கொஞ்சம் முடி வளர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் சாயந்தரம் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் 5, 5:30 போல் என்ன பண்ணிட்டேன், வீட்டில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம். ஏன்னா வீட்டில் பழம் பழுத்து போயிருந்துச்சா வாழைப்பழம்லாம். அதனால் அதை வச்சு பணியாரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். பண்ணும்போது என் வீட்டுக்காரர் வந்து சரியாக சாப்பிடல பணியாரம். அதனால் அவருக்கு மட்டும் என்ன பண்ணிட்டேன், வெள்ளை சாப்பாடு காய்ச்சி முட்டை குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா அவருக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, கொஞ்சமாக வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டையை மட்டும் வேக போட்டு குழம்பா வச்சுருந்தேன். அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய், ஒரு தக்காளி, அது கூடயே நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் கலர் மாறுற அளவுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் சில்லு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளநீ சில்லு மாதிரி இருந்துச்சு, இளம் தேங்காவாக இருந்துச்சா, அதனால் அதையும் கொஞ்சம் போட்டு வறுத்துட்டேன். வறுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி வச்சுட்டு அதே பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய், கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை இல்லையா, கீழே மாமியார் வீட்டில் போய் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கொத்தமல்லியை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துட்டு மசால் தான் சேர்த்துக்கிட்டேன். வீட்டு மசாலா மட்டும் தான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. கொதித்து நல்லா குழம்பு திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி விட்டு அந்த வேக வச்சுருக்க முட்டையை வந்து நல்லா 4 பக்கமும் கீறல் போட்டு அந்த முட்டையை அதோட சேர்த்துக்கிட்டேன். குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே திக்காயிடுச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தார்.